Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோட் 6 பார்க்கலாம். ஐயோ இவனுங்க ஒரு எபிசோட் விடுறதுக்கு ஒரு வாரம் ஆக்குறானுங்க. ஏன் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு எபிசோட் விட்டு ஆகாதாமா? ஒரு எபிசோடுக்கு எத்தனை நாள் தான் காத்துட்டு இருக்குது? சரி வாங்க நம்ம டிலே பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோவை பார்த்து பேக்கு, டேய் பெத்தரைக்கு வெட்டுவாங்க கேக்கு 10 எண்டத்துக்குள்ள வெட்டுவான்டா இந்த பேக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்ட, நம்ம ஹீரோவோ ஏங்க வாங்க முதல்ல மக்களை காப்பாத்தலாம் சொல்ல, அதை கேட்டுட்டு பேக்குக்கு, டேய் இது என் கூட வேலை செஞ்ச சீஃப் சொல்றதாச்சு, நீ அவரோட பேர் தானே, டே மாப்பிள்ள நீயாடா அது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குழந்தைய தூக்கி கொஞ்சற மாதிரி கொஞ்சிட்டு இருக்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அது ஒரு பொன்மாலை பொழுது, அந்த இடமே செக்கச்சவந்த வானமா காட்சி அளிக்க, பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் மிலிட்டரி சேர்ந்த ஆள் இருப்பாங்க. அதுல ஒருத்தன், சார் நம்ம அந்த அக்யூஸ் எல்லாம் அட்டாக் பண்ண முடியுமா, தடுத்து நிப்பாட்ட முடியுமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம புல்லட்லாம் அவங்க ஒண்ணுமே செய்யாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சீஃப் சொல்லுவான், அப்படியா அப்படின்னா நம்ம ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த அவருக்கா பாத்தீங்களா அசிஸ்டன்ட், அவன் சொல்லுவான், அதெல்லாம் இருக்கட்டும் சார், அந்த இடத்த பாருங்களேன், அந்த சிட்டியை பாருங்களேன், பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு சார், அருந்ததி படத்துல வர கந்தர்வ கோட்டை மாதிரி ரொம்ப திகிலா இருக்குல்ல சார் சொல்ல, அதை கேட்ட அந்த சீஃபும், டே ஆமாண்டா எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு, அந்த சிட்டியே ரொம்ப விசித்திரமா இருக்கு, இந்நேரம் உள்ள என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா அந்த சிட்டிக்குள்ள நம்ம பேக்கு சும்மா பட்டையை கிளப்பி கைது எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளிட்டு இருப்பாரு. நம்ம பேக்கு, டேய் அரை மணி நேரத்துல இருப்பாங்க சேக்கு, நக்கிறதுக்கு தேவை நாக்கு, உங்களை புரட்டி எடுக்க வந்திருக்கேன்டா இந்த பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கைதியும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட பங்குக்கு சேடோ பவரை யூஸ் பண்ணி எல்லா கைதியும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா நம்ம ஹீரோவும் பேக்கும் 2 பேரும் சேர்ந்து நிப்பாங்க பாருங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு மாதிரி சும்மா கெத்தா நிப்பாங்க. அந்த ஃப்ரேமே வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் பேக்கு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான் பாருங்க, டே மாப்பிள்ள நான் நினைச்ச மாதிரி இல்லடா, நீ உன்கிட்ட சேடோ சம்மனி பவர் இருந்துமே சும்மா களத்துல இறங்கி கில்லி மாதிரி அடிச்சு நொறுக்கிறியாடா, நீ கில்லிடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்னால கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியல, ஒயிட் டைகர் கில்ட சேர்ந்த எஸ்ஆங் ஹண்டர் பேக்கு என் தாத்தா கூட வேலை பார்த்துருக்காரா, இதை நான் எப்படி நம்புறது, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு அங்க பேக்கை பார்த்து கேட்பான் பாருங்க, இங்க பாருங்க பேக் ஒயிட் டைகர் கில்டு மாஸ்டர், நீங்களும் சும்மா வேற லெவல்ல சண்டை போட்டீங்க, ஒரு எஸ்ஆங் ஹண்டர் சண்டை போட்டா எப்படி இருக்குன்றத நான் இப்பதான் பார்த்தேன், டாடா டாடா என்ன மாதிரி அடிச்சிங்க, உங்களோட ஒவ்வொரு அடி உங்களோட ஒவ்வொரு பஞ்ச் லைனு இதெல்லாம் வேற லெவல்ல இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரை பாராட்டிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு அந்த ஒயிட் டைகர் பேக்கு, டேய் நான் உன்னை மாப்பிள்ளைன்னு சொல்றேனே அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா, நான் உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டா நீ என்ன மாமான்னு கூப்பிடணும், அதுதான் அர்த்தம், புரியுதா உனக்கு, எப்படி கூப்பிடு பார்க்கலாம், மாமா அங்கிள் கூப்பிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பேக்கு சொல்ல, நம்ம ஹீரோவோ என்ன இவரு மாமான்னு கூப்பிட சொல்றாரு, சரி கூப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ பேக்கு கிட்ட சொல்லுவான், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற எல்லா வில்லன் அதாவது கைதி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டோம்னு நினைக்கிறேன், வேற எவனும் ஒழிஞ்சிட்டு இருப்பானா அப்படின்னு தெரியல, தேடி பார்த்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்க பின்னாடி பார்த்தா தரையில நிறைய பேர் செத்து கிடப்பானுங்க. அங்க பாருங்க செவுத்துல ஒருத்தன் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருப்பான், சும்மா அடி ஒவ்வொன்றும் மரண அடியா இருக்கும் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் பேக்கும் சேர்ந்து பொழந்து கட்டிட்டாங்க போல இருக்குது. அப்புறமா பேக்கு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான், மாப்பிள்ள நீயும் என்னோட ரெஸ்கியூ டீம் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ என்னது இவரு சம்பந்தமே இல்லாம ரெஸ்கியூ டீம் சொல்றாரு, ஏங்க பேக்கு நான் ஒன்னும் உங்க ரெஸ்கியூ டீம்ல இருந்தது இல்லையாங்க, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒயிட் டைகர் பேக்கு சொல்லுவான், டே மாப்பிள்ள நீ என்னோட ரெஸ்கியூ டீம்னா நான் என்ன அர்த்தத்தை சொல்றேன், நம்ம வெறும் வில்லனை மட்டும் அடிச்சு கொள்றதுக்காக இங்க வந்தோம், நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம எது செய்வோம் எது சரியோ அதுதானே செய்வோம், மக்களை எல்லாத்தையுமே காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் ரெஸ்கியூ பண்ணுவோம்லடா மாப்பிள்ள அப்படி கத்துவான் பாருங்க ஒயிட் டைகர் பேக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இவரு எதுக்கு சம்பந்தமே இல்லாம கூமாப்பட்டி மாதிரி எங்கன்னு கத்திட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஒயிட் டைகர் பேக்கு கையை ஒயிட் டைகர் மாதிரி மாத்திட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நம்ம வெறும் வில்லனை கொள்றதுக்கு மட்டும் இங்க வரல மாப்பிள்ள, நம்ம வில்லனை கொண்டு மக்களை பாதுகாத்தாலும் நம்ம நல்லவங்கன்னு மக்களுக்கு தெரியணும், அதனால நம்ம இந்த லுக்ல போய் மக்களை காப்பாத்தினா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும்டா மாப்பிள்ள, நம்ம போய் மக்களை காப்பாத்தலாமாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ஆமா ஆமா இவர் சொல்றது கரெக்ட் தான், நான் கூட ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கைதிகள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறதுலயே கவனத்தை செலுத்திட்டேன், நான் மக்களை பத்தி யோசிக்கவே இல்லை பாரு,
ஆனா இவர் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரா மக்களை காப்பாத்துறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படின்னா ஹண்டர்ஸோட மைண்ட் செட்லாம் இப்படிதான் இருக்குமா? அவங்களுக்கு மக்களை காப்பாத்துன்ற எண்ணம் தான் எப்பவுமே இருக்கும் போல இருக்குது. நான் இவர் கூட போய் கண்டிப்பா மக்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு பேக்கு, மாப்பிள்ள போலாமா, வேலையை ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ள அப்படி நம்ம ஹீரோவும் ஒயிட் டைகர் பேக்கும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒயிட் டைகர் பேக்கு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான் பாருங்க, ஆமா மாப்பிள்ள உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, யாரையாச்சும் லவ் பண்றியா இல்ல சிங்கிளா இருக்கியாடா மாப்பிள்ள அப்படின்னு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, இல்லைங்க நான் சிங்கிளா தான் இருக்கேன், லவ் பண்றதுக்குலாம் எங்க நேரம் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டுட்டு அந்த ஒயிட் டைகர் பேக் அடிச்சு சொல்லுவான் பாருங்க, சூப்பர்ரா மாப்பிள்ள சூப்பர்ரா, வேற லெவல்ரா மாப்பிள்ள, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா என்னோட பொண்ணு சிங்கிள் தான் மாப்பிள்ள, நீ என் பொண்ணை கட்டிக்க, அப்படி நீ என் பொண்ணை கட்டிட்டேன்னா என்னோட சீஃப் குடும்பத்துல நானும் ஒரு ஆளாயிருவேன், நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் ஆயிடுவோம் மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள என் பொண்ணை கட்டிக்கிறியா, ரெடியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சாக்காயிருவா. அட கொய்யால என்னங்க நீங்க என்னை இப்பதான் பாத்தீங்க, அதுக்குள்ள பொண்ணை கட்டித்தர ரேஞ்சுக்கு போயிட்டீங்க, இந்த அளவுக்கு பாசக்காரரா இருக்கீங்களே, யாருக்கே நீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம சாக்காயிருவான். விட்டா ஒயிட் டைகர் பேக்கு நம்ம ஹீரோக்கு இப்பவே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாரு போல இருக்கு. அப்புறமா வானத்தை பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கும். யார் வரா? அதாங்க நம்ம சேர்மன் சவுலு, வில்ல பையன், சாயி, அப்புறம் லிம்மு, இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. வராங்க வராங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க நம்ம சேர்மன் சவுலு போன்ல பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க பேக் மீகோ அப்படின்னு சொல்ல, கீழே பார்த்தா நம்ம ஒயிட் டைகர் பேக்கோட பொண்ணு மீகோ தான் நிக்கிறாங்க. அவங்க அப்படியே கையை காட்ட, அப்படியே போன் பேசிட்டே கையை காட்டுவாங்க. மேல நம்ம சேர்மன் சவுல் பார்த்துட்டு, பாத்துட்டேன் உங்களை பாத்துட்டேன், நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ஊர்ல இருக்க மக்கள், அங்க இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, நீங்க ரொம்ப நல்ல வேலை பார்த்திருக்கீங்க பேக் மீகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுலு மீகோவை பாராட்ட, அதை கேட்டுட்டு மீகோவோ போன்ல சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு என்னங்க நான் என் கடமை தானே செஞ்சேன், இதுக்கே என்ன பாராட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு மீகோ சொல்ல, அப்படியே ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருக்கும் போதே நம்ம சேர்மன் சவுல் அந்த சிட்டிக்குள்ள பாப்பாரு. பார்த்தா அங்க நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு சேர்மன் சவுலு, ஆமா மீகோ இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு, கருப்பு கலர்ல மனுஷங்க மாதிரி இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, கையில வெப்பன் வேற இருக்கு, அவங்களாம் யாரு, அவங்களாம் என்ன மான்ஸ்டர்ஸா அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு மீகோ சொல்லுவாங்க, இல்லைங்க சார் அது எனக்கு இன்னும் தெளிவா தெரியல, அது என்னன்னு எங்களுக்கு டீட்டெயில் இன்னும் முழுசா வரல அப்படின்னு சொல்ல, அது அப்படியே சேர்மன் சவுலு கேட்டுட்டு இருக்க, அத அங்க எஸ் ரேங்க் கண்ட்ரி லிம்மு அவன் கேட்டுட்டு இருப்பான் போல இருக்கு. அவன் உடனே சொல்லுவான் பாருங்க, அப்படின்னா அது எல்லாமே சாக வேண்டியதுதான் அப்படின்னு எந்திரிச்சு நின்று ஹெலிகாப்டர் வாசல் போய் நின்று சொல்லுவான் பாருங்க, அங்க இருக்கிற எல்லா கைதியும் கொல்றேன், அந்த மான்ஸ்டர்ஸையும் கொல்றேன், அந்த சூகோவையும் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு சேர்மன் சவுலு, டேய் இவன் வேற, டேய் நில்றா லிம்மு, டேய் ஆடா பைத்தியக்கார பையில, இவனை கூட்டு வந்தது பெரிய தப்புடா, இவன் எதுக்குடா வந்தான், கடுப்பேத்துறான்டா இவன், முதல்ல இந்த ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனோட லைசன்ஸை கேன்சல் பண்றோம், எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா விசாரிக்காம முந்திரி கோட்டா மாதிரி சும்மா பொழுக்குன்னு எல்லாத்தையும் குதிச்சிடறான், இவனை இருக்கட்டும் ஒரு நாள் அப்படி சொல்லிட்டு சேர்மன் சவுலு செம்ம கடுப்பாயிருவாரு. அந்த லிம்மு அப்படி ஹெலிகாப்டர்ல இருந்து தலைகளை குதிப்பான் பாருங்க, கையில அந்த வில்ல வச்சுட்டு ஒரே டைம்ல அந்த சிட்டி முழுக்க ஏமாச்சிருவான். வச்சுட்டு அவனோட அம்பை விடுவான் பாருங்க, சும்மா நிறைய அம்பு ஒரே நேரத்துல பறந்து போகும். பறந்து போய் அந்த சிட்டில இருக்க அந்த ஷேடோஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு அது ஃபீல் ஆகும் இல்லையா, நம்ம ஹீரோவோ, மாமா ஏதோ ஒரு பிரச்சனை மாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஒயிட் டைகர் பேக்கு, பாகு பயப்படாத பாகு, அது நம்ம எஸ் ரேங்க் ஹண்டரா தான் இருப்பாங்க, நம்ம சைடு தான் அவங்க சண்டை போட வந்திருக்காங்க பாகு, நீ பயப்படாத பாகு, நான் இருக்கேன், உனக்கு கட்டப்பா செட்டப்பா எல்லாமே நான் இருக்க பாகு, பயப்படாத மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு பேக்கு சொல்ல, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, அப்படின்னா ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து எஸ் ரேங்க் ஹண்டர் சப்போர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம், இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் அந்த கைதிகள் எல்லாம் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட முடியாது, இந்த சிட்டிக்குள்ளதான் மாட்டியாகணும், அவங்க எல்லாமே அந்த கைதியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெருமூச்சு விட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது, அப்பன்னு பார்த்து தலைகளை குதிச்சான் பாத்தீங்களா அந்த லிம்மு, அவன் கீழே அப்படி வந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்துருவான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னு அந்த லிம்மு, டேய் சங்கு சூகோ உன்னை கண்டுபிடிச்சிட்டா, உனக்கு ஊதுறண்டா சங்கு, நீ வெறும் ஸ்டார் பவுடர் கொடுத்ததால மட்டும் நான் உன்னை கொல்ல போறது இல்ல, எனக்கு இருந்த ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த லீ, நீ அவனை கொன்னுட்ட, நான் அவனை தான்டா என்டர்டைன்மெண்டா வச்சு என்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேன், உன்னை விட மாட்டேன்டா, உன்னை நான் கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிம்மு அவனோட வில்லுல இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்பை விட்டுருவான் நம்ம ஹீரோவை பார்த்து. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, என்னடா என்னைய பார்த்து அம்பு விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கு ரெடியா நிக்க, டக்குன்னு பார்த்தா இங்க ஒயிட் டைகர் பேக் இருக்கான் பாருங்க, கையை அந்த அம்புக்கு நேரா குறுக்க விட்டுருவான். அந்த அம்பு அந்த ஒயிட் டைகர் பேக்கு கையில பட்டு அப்படியே டைரக்ஷன் மாதிரி சிட்டிக்குள்ள போயிரும். அப்படியே அவன் இருக்கான் பார்த்தீங்க லிம்மு லேண்ட் ஆயிட்டு நம்ம ஒயிட் டைகர் பேக்கை பார்த்துட்டு சொல்லுவான்,
டேய் பேக்கு, என்னடா பேக் ஆயிட்டியா? ஒரு தேடப்படும் குற்றவாளிக்கு நீ எதுக்காக சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு ஒயிட் டைகர் பேக்கு, டேய் 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 பார்த்து வார்த்தை வாய் சரியில்லை தம்பி, அவன் என் மாப்படா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்க, வா நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் டைகர் பேக்கு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த லிம்மு சொல்லுவான், டேய் பேக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவனை இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஹண்டர் அசோசியேஷனுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்கோம் தெரியுமா உனக்கு? அவனை அவ்வளவு தடவை கூப்பிட்டுமே அவன் ஒரு தடவை கூட ஹண்டர் அசோசியேஷனுக்கு வரல, அது உனக்கு தெரியுமா? அவன் சைடு ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் பண்றதுக்காக நாங்க நிறைய வாய்ப்பு கொடுத்தோம், ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் அவன் தட்டி கழிச்சிட்டு அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். சங் சுகோ அவன் கெட்டவன், அவன் ஒரு மான்ஸ்டர், அவன் ஒரு வில்லன், ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிம்மு சொல்ல, அதை கேட்டுட்டு ஒயிட் டைகர் பேக்கு, நாக்கு சட்டை பட்டன் பிஞ்சிச்சுனா போடுவாங்க ஊக்கு, தப்பா பேசுதுடா உன்னோட நாக்கு, அவன் என் மாப்பிளடா, நீ பேசுறது எனக்கு புரியுது, அந்த லீ செத்துட்டான்ற வருத்தத்துல நீ ஏதோ தப்பா பேசிட்டு இருக்க, ஒழுங்க கவனமா கேளு, என்னோட மாப்பிள மக்களை காப்பாத்துறதுக்கு தாண்டா இங்க வந்தான், அவன் நல்லவன்டா அப்படின்னு பேக்கு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பேக்கு ஷாக் ஆயிருவான். டேய் எடுப்பிட போயில என்னடா பண்ற அப்படின்னு பாத்துட்டு இருக்க, அந்த பக்கம் என்னடான்னு பார்த்தா அந்த லிம் இருக்கான் பாருங்க, அவன் செம்ம கோவமா அவனோட வில்ல எடுத்துட்டு, டேய் பேக்கு என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கும் அவனுக்கும் என்ன சொந்தம், மாப்பிளங்கிற பொண்ணுக்குன்னு எதுவும் கட்டி கொடுத்துட்டியா? சுகோ உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட உச்சியில இருக்க, அதை பார்த்துட்டு ஒயிட் டைகர் பேக்கு, உன்னை இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான் பாருங்க ஒயிட் டைகரா மாறிட்டு லிம்மை பார்த்து சொல்லுவான், டே லிம்மு, உன்கிட்ட பேசி இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை முதல்ல கூல் டவுன் பண்றேன்டா, அதுவோ என்னோட ஸ்டைல. கடைசி பஞ்சு ஒன்னு கேட்டுக்கடா லிம்மே, எலெக்ஷன்ல போடுவாங்க வாக்கு, தனுஷ் எடுத்த படம் நீக்கு, உன்னை போட்டு பொழக்க போறான்டா இந்த பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த லிம்முக்கு முன்னாடி நிக்க, சும்மா ஆறா பட்டைய கிளப்பும், அந்த பக்கம் லிம்மோட ஆரம் வேற லெவல்ல இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் சண்டைக்கு நிக்க, அந்த இடமே சும்மா சூறாவளி காத்து மாதிரி அடிச்சு நொறுக்கும் பாருங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு சே இங்க என்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும், இங்க கடைசியில என்ன நடக்க போகும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் இவங்களை சண்டை போட அப்படி விட்டுறதா இல்ல உள்ள போய் தடுக்கிறதா, நான் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. அப்பன்னு பார்த்து அந்த இடத்த சுத்தி நெருப்பு வளையம் வந்து நிக்க, அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குது இங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. பார்த்தா அந்த நெருப்பு வளையத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து வருவான் பாருங்க அந்த எஸ்ராங்கன்ற சாயி, நம்ம சேர்மன் சவுலு, மீகோ, அந்த வில்ல பையன் எல்லாருமே அங்க வருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, பரவாயில்லையே எல்லா எஸ்ராங்கன்று, அதாவது நிறைய எஸ்ராங்கன்று வந்திருக்காங்க, ஓ பத்தாவதுக்கு சேர்மன் சவுல் வந்திருக்காரா, சூப்பர் ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்ப நம்ம பேக்க சொல்லுவான், எப்பா வந்துட்டீங்களா ஒரு வழியா, ஏயா இவ்வளோ நேரம், இவன் என்ன போட்டு பாடா படுத்திட்டான், கொஞ்சம் சீக்கிரம் வந்து தொலைஞ்சிங்களே, இவன் தான் சூகோ, இவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, நான் இதுக்கு முன்னாடி தீ அணைப்புல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் கூட இருந்தது இந்த சூகோவோட தாத்தா தான், அவர் எனக்கு சீஃபா இருந்தாரு, அதனால இவனுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன், இவன் என்னோட மாப்பிள்ள தெரியுமா, ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லிட்டு சூகோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த பக்கம் சாயி, சேர்மன் சவுலு, அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு பேக்கு, ஏய் ஏன்டா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, நான் என்ன குக்கு கோமாளியில வர காமெடியா பண்ணேன், உம்முன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பேசுக்கடா அப்படி சொல்லிட்டு பேக்கு கேட்க, இந்த பக்கம் பேக்கோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா மீகோ, அவன் நம்ம பேக்கை பார்த்து சொல்லுவா, அப்பா என்னப்பா பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதா பண்றீங்களா, உங்க கூட வேலை பார்த்த சீஃபோட பேரன் இவன்ற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா, இந்த காரணம் உங்களுக்கு போதுமா, நீங்க இப்படி பண்றது சரிதானா, உங்களுக்கே தெரியுதா இது சரியா தப்பான்னு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு மீகோ கேட்க, உள்ள வந்துட்டு அந்த எஸ்ராங்கன்று சாய் சொல்லுவான், இருங்க எல்லாரும் கூல் ஆகுங்க, ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க எல்லாரும், இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கப்பா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் எஸ்ராங்கன்று, இப்படி எஸ்ராங்கன்றா இருந்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு பேக்கு, மீகோ நீயா வளர்த்தக்கடா மாறல பையன் சொல்லுவாங்க, ஆனா நீ நல்லா கிழிச்சிட்டமா, அவன் உன்னோட மாப்பிள்ள, அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல அந்த எஸ்ராங்கன்று சாய் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்லுவான், நானும் ஒத்துக்கிறேன், மீகோ சொன்னதை ஒத்துக்கிறேன், அந்த லிம் இருக்கான் பாத்தீங்களா அவன் சொன்னதை ஒத்துக்கிறேன், சூகோ அவன் கெட்டவன், அவன் ரொம்ப கெட்டவன்,
நாங்க எத்தனை தடவை வாய்ப்பு கொடுத்துமே ஒரு துரோகி மாதிரி நடந்துக்கிட்டான், எங்களோட நம்பிக்கையை அவன் உடைச்சிட்டான், அவன் மேல நண்பகத்தன்மையே இல்ல அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஒயிட் டக்கர் பேக்கு, டேய் சாய் நீயுமாடா, உனக்கு எத்தனை தடவை சாயா வாங்கி கொடுத்துருப்பேன், மனசாட்சி எல்லாம் பேசுறியாடா சாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு இருக்க அந்த பக்கம் அந்த வில்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்ன வள வளன்னு பேசுறாங்க தவிர பாம்பை எடுத்து வெளியே விட மாட்டாங்களே, சண்டை போட மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அதை கேட்டு அந்த லிம்மு சொல்லுவான் பாருங்க, பாத்தியா இதுல இருந்து என்ன தெரியுது, நான் நினைச்சதான் இங்க நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, சூகோ கெட்டவன், இங்க பாரு பேக்கு நீ இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்க போறியா, மேப்ல 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 அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறியா, இல்ல ஒழுங்கா ஒதுங்கி போறியா, உன்னோட இந்த இத்து போன ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கிறியா, இல்ல நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு நீ குறுக்க நின்ன அப்படின்னா எனக்கு வேற வழி தெரியல, நான் முதல்ல ஒன்ன தாண்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமா சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஒயிட் டக்கர் பேக்கு சொல்லுவாரு, டே 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 ஏன்டா டே இப்படி பண்றீங்க, போட்டு சாகடிக்காதீங்கடா, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு தொலைங்களேன், இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, நம்ம பொறுமையா நிதானமா பேசி தீர்த்துக்கலாம், ஏன்டா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு நீ இப்படி அடம் பிடிக்கிறீங்க, ஏன்டா அறிவு இருக்கா இல்லையாடா அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்க, அதுவும் கரெக்டு தான், பேக்கு சொல்றது கரெக்டு தான், நம்ம பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க. அதை கேட்டுட்டு பேக்கு எங்கே எங்கே என்ன ஒரு இனிமையான சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. அதை கேட்டுட்டு பேக்கு பொண்ணு சாய் இவங்கெல்லாம் என்னது யாரு இது அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா அது நம்ம சேர்மன் சவுலுங்க. அதானே நம்ம சேர்மன் சவுலு நம்ம ஹீரோ சூகாவை அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துருவாரா என்ன. அப்புறம் நம்ம சேர்மன் சவுலு நம்ம ஹீரோ சூகாவை பார்த்து சொல்லுவாரு, என்ன சூகோ உன் பக்கம் இருக்க நியாயத்தை நீ சொல்லுவியா மாட்டியா, பொறுமையா நீ சொல்லு, நாங்களும் பொறுமையா கேட்க ட்ரை பண்றோம், என்ன நீ நல்லவனா இல்ல கெட்டவனா அத ஓவாயாலே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுல் சொல்ல, சும்மா நம்ம சேர்மன் சவுல் அந்த இடத்துல கெத்து காட்டிட்டு இருப்பாரு. அதானே நம்ம சேர்மன் சவுல் தானே அந்த ஹண்டர் அசோசியேஷனுக்கு சேர்மேனா கொக்கா, அவரை மீறி ஏதாச்சும் பண்ண முடியுமா என்ன. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. அடுத்த எபிசோடுக்காக இன்னும் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணுமோ, ஐயோ ஐயோ, ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் வரானுங்க, என்னங்க பண்றது. ஆனா அதை ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துடுவேன், கவலையே படாதீங்க, மிஸ் ஆகவே ஆகாது. ஸ்கெட்ச் போட்டா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாதுன்ற மாதிரி மிஸ் ஆகாது, உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்துடுவேன் அடுத்த சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 7. அதனால மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, நம்ம அனிமே ஃப்ரீக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.